Hi team, good morning. Sivasetya, Crown Director from Saravanan Sir team. என்னோட அப்ளைன் UCD ஜெயப்பிரியா சிஸ்டர், UCD கிரீஷ் பிரதர். ஸோ நான் இந்த வெஸ்டேஜில் ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷம் ஆகுது. ஸோ நான் இந்த வெஸ்டேஜுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் ஒர்க்கும் பண்ணியிருக்கேன், பிஸ்னஸும் பண்ணியிருக்கேன். ஒசூர் டிவிஎஸில் CNC ஆப்ரேட்டராக 8,500 நான் சேலரிக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வெஸ்டேஜ் வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் ஓனாக டெய்லரிங் ஷாப் வச்சுருந்தேன். ஸோ நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்ட்டு, கடையில் வேலை பார்க்குறவங்களுக்கு சேலரி, கரண்ட் பில் இதெல்லாமே போக எனக்கு கிடைச்ச அமௌண்ட் பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒரு 7 to 10K தான் கிடைக்கும். ஸோ நான் இந்த வெஸ்டேஜில் ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் தான் ஜாயின் பண்ணினேன். எனக்கு என்னோட சிஸ்டர் மூலமாக தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. ஸோ நான் இந்த வெஸ்டேஜில் ஜாயின் பண்ணும்போது எனக்கு 3 மாதம் பாப்பாவும் 3.5 வயசில் ஒரு பையனும் இருந்தாங்க. ஸோ நான் இந்த வெஸ்டேஜுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு டைரக்ட் செல்லிங்கில் நான் ஏமாந்த அனுபவம் இருக்குது. ஸோ அப்போ நான் டைரக்ட் செல்லிங்னாவே மோசம், அந்த பக்கமே தலை வச்சு படுக்கக்கூடாது அப்படின்னு தான் இருந்தேன். ஸோ இந்த வெஸ்டேஜில் ஜூம் மீட்டிங்கில் ஃபர்ஸ்ட் டைம் சரவணன் சார் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க பிளான் பற்றி. ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு ஏதோ ஒரு நம்பிக்கையாக இருந்துச்சு. சரி பண்ணலாம், அது வேறு கம்பெனி இது வேறு கம்பெனி இல்லையா, ஒருவேளை இது நல்ல கம்பெனியாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. அப்புறம் அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே கேட்கும்போது எனக்கு பண்ணணும்னு ஆசை வந்துச்சு. அப்புறம் இன்கம் ப்ரூஃப்லாம் காமிச்சிருந்தாங்க, ஸ்டேட்மெண்ட் எல்லாமே காமிச்சிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு நம்பிக்கை கொடுத்தது. அப்புறம் நான் வெஸ்டேஜில் ஜாயின் பண்ணி 1 வீக் ரெகுலராக ட்ரைனிங்லாம் அட்டன் பண்ணேன். எனக்குள்ள ஒரு விஷயம் நம்பிக்கைலாம் பிறக்க ஆரம்பிச்சிது. ஸோ அதுக்கப்புறம் நான் வெஸ்டேஜோட ப்ராடக்டை யூஸ் பண்ணி பார்த்தேன். குவாலிட்டியாகவும் இருந்துச்சு, சூப்பராகவும் இருந்துச்சு. ஸோ ப்ராடக்ட் குவாலிட்டியாக இருக்குது, கம்பெனி நல்ல கம்பெனி, நல்ல ஒரு டீமில் இருக்கும், நம்ம எடுத்து பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ண ஆரம்பித்தேன். ஸ்டார்டிங்கில் நிறைய நெகட்டிவ்ஸ் இருந்துச்சு. வீட்டில் ஃபேமிலியே வேண்டாம், ஹஸ்பண்ட் வேண்டாம்னு சொன்னாங்க. இது போக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சைடு, ஃபேமிலி சைட்லலாம் ரொம்பவே டிமோட்டிவேட், ஓகேங்களா, ரொம்ப டிமோட்டிவேட் பண்ணாங்க, ரொம்ப நெகட்டிவாக பேசினாங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி நான் ரெகுலராக மீட்டிங் அட்டன் பண்ணி மீட்டிங்கில் கற்றுக்கிற விஷயம், அப்ளைன்னு சொல்கிற விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணதுனால ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணி ஃபர்ஸ்ட் மந்த் 122 ரூபா சேலரியோட ஸ்டார்ட் பண்ணினேன். இப்போ என்னோட லாஸ்ட் மந்த் இன்கம் பார்த்தீங்கன்னா 93,000 வாங்கிட்டு இருக்கேன். ஸோ ஆவரேஜாக நான் ஒரு 70K மேலே இன்கம் வாங்கிட்டு இருக்கேன். என்னோட அதிகபட்ச இன்கம்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டீஜில் 1,23,000 நான் வாங்கியிருக்கேன். ஸோ வெஸ்டீஜில் நான் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கான தேவைகளை என்னால் பூர்த்தி செஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. ஸோ நான் வெஸ்டீஜில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ போட்டிருக்க தாலி சரடு 3 lakhs சம்திங், 8 சவரன், ஓகேங்களா. இது கூட என்னோட வெஸ்டீஜில் இன்கம் மூலமாக தான் நான் வாங்கியிருந்தேன். இது போக எனக்கான எங்கள் வீட்டில் ஃபேமிலிக்கான ஒரு லேண்டு வாங்கியிருக்கோம், அது வந்து ஒரு 7 lakhs ஒர்த் இருக்குது. இது போக நிறைய விஷயங்கள் வாங்கியிருக்கோம். இப்போ கூட லாஸ்ட் மந்த் மார்ச் 2023 ஒரு 2 வீலர் வாங்கியிருந்தேன், ஓகேங்களா. 1,10,000 ஒர்த்துள்ள சுசுகி ஆக்சிஸ் 125 வாங்கியிருக்கேன். இது போக நிறைய விஷயங்கள் இருக்கு, லேப்டாப் வாங்கியிருக்கேன், டேப் வாங்கியிருக்கேன், ஸோ டிவி வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி என்னால் எல்லாமே என்னோட தேவைகளை பூர்த்தி செய்ய முடிஞ்சுது அப்படின்னா அது வெஸ்டீஜினால மட்டும்தான். என்னோட ஃபேமிலி, பசங்க, வீட்டில் சமையல் ஒர்க்கு, பாத்திரம் கழுவுறது, பூஜை விஷயம், இதெல்லாமே பார்த்துட்டு ஒரு நல்ல விஷயம் கெட்ட விஷயத்துக்கு போயிட்டு வர்றது, என்னால் ஒரு ஃப்ரீயாக இருக்க முடியுது. டைம் ஃப்ரீடம், மணி ஃப்ரீடம் எல்லாமே கிடைக்குதுன்னா வெஸ்டீஜில் சரவணன் சார் டீம் மட்டும்தான். இங்கே தான் நம்மளுக்கு எல்லாமே ரெடிமேடாக கிடைக்குது. இதை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணினாவே நம்மளால் ஈஸியாக இங்கே சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ டைம் ஃப்ரீடம், மணி ஃப்ரீடம் வேணும்னா பிஸ்னஸ் பண்ணுங்கள். வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வெஸ்டேஜ் இருக்குது, வெஸ்டேஜ் பண்ணுங்கள், வெறித்தனமாக பண்ணுங்கள். ஸோ நம்ம எல்லாருமே நம்ம லைஃப்பில் நிறைய விஷயங்கள் மாறணும்னு நினைக்கிறோம். நம்ம இருக்கிற வீடை கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணணும், மேலே ஒரு மாடி எழுப்பணும், பக்கத்தில் ஒரு லேண்ட் வாங்கணும், ஒரு நல்ல 2 வீலர் வாங்கணும், ஒரு 4 வீலர் வாங்கணும், இந்த மாதிரிலாம் நிறைய மாறணும்னு நினைக்கிறோம். ஆனால் நிறைய பேர் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்க சோப்பை மாற்றுறதுக்கு யோசிக்கிறீங்க, ஷாம்பு மாற்றுறதுக்கு யோசிக்கிறீங்க. வெஸ்டேஜில் குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறாங்க, 18 வருஷமாக கம்பெனி ரன் பண்ணுறாங்கன்னா நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஸோ கிரேட் 1 ப்ராடக்ட்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இது மட்டும் கிடையாதுங்க, 2025 டைரக்ட் செல்லிங் தான் ரொம்ப பூமிங்கில் இருக்க போது. நம்ம வெஸ்டேஜில் இணைஞ்சிக்கிட்டு நல்லபடியாக பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட லைஃப்பை இன்னும் ஒரு 2 இயர்ஸில் ஒரு நல்ல க்ரோத் தெரியும். ஸோ நிறைய டைரக்ட் செல்லிங் கம்பெனி இருக்கலாங்க. அதில் வந்து ஒரு நியாயமான கம்பெனி நம்மளோட வெஸ்டேஜ் மட்டும்தான், ஓகேங்களா. வெளியிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்கம் ப்ரூஃப் கூட ஷேர் பண்ண மாட்டாங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. அப்படி இருக்க பட்சத்தில் நம்மளுக்கு மந்த்லி இன்கம் ப்ரூஃப், ஸ்க்ரீன்ஷாட்டு, ஸ்டேட்மெண்ட்டு, பேங்க் பாஸ்புக் எல்லாமே கரெக்டாக கொடுக்குறாங்கன்னா அது நம்மளோட டீமில் மட்டும்தான். ஸோ எல்லாருமே வந்துட்டு வெஸ்டேஜை தைரியமாக பண்ணுங்கள், எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லை, பயப்படாமல் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்க எல்லாராலையும் சக்ஸஸ் பண்ண முடியும். ஸ்டார்டிங்கில் வரக்கூடிய நெகட்டிவ்ஸ் கண்டு பயப்படாதீங்க. அது எல்லாமே வந்துட்டு எல்லாருக்கும் இருந்த விஷயம் தான், ஓகேங்களா. இன்றைக்கி சக்ஸஸ் பண்ணுற லீடர்ஸ் எல்லாமே வந்து ஸ்டார்டிங்கில் நெகட்டிவ்ஸ் பார்த்துட்டு தான் இன்றைக்கி வந்து சக்ஸஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் இன்றைக்கி நெகட்டிவ்ஸ் பார்க்குறீங்கன்னா அதுலேருந்து நம்ம எப்படி மீண்டு வரலாம், என்ன மாற்றிக்கணும், என்ன கற்றுக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களை கொஞ்சம் மாற்றிக்கோங்க. தனக்கு தானே நம்ம நிறைய விஷயங்களை மாற்றிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் வெஸ்டேஜில் நம்மளோட லைஃபே மாற்ற முடியும். முயற்சி செய்தால் முடியாதது எதுவும் இல்லை, முடியவில்லை என்றால் அதில் முழு முயற்சி இல்லை. தேங்க்யூ, விஷ் யூ வெல்த்.